ரஷ்யா என்னதான் நட்பு நாடா இருந்தாலுமே, அவங்க ரேட் அதிகம் பண்ணாங்கன்னா, நம்மளால வாங்க முடியல. அத விட கம்மியான ரேட்ல யாராவது ஒருத்தவங்க தராங்கன்னா, கண்டிப்பா இந்தியா வந்து அங்க தான் போய் வாங்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது வெனிசுலால எல்லா நாடுகளும் போய் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது வந்து டைரக்ட்டா வெனிசுலால அவங்க மார்க்கெட் பண்ணல. அமெரிக்கா கூட தான் வந்து அவங்க வியாபாரம் பண்றாங்க. அந்த மாரி போயிருச்சுன்னா, சவுதி அரேபியால மார்க்கெட் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிறனாலயுமே வந்து நெறைய போர்கள் சம்பந்தமா வந்து பெட்ரோலுடைய விலைகள் வந்து குறையறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனாலயுமே வந்து சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஆயிலுடைய மார்க்கெட் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தமா நம்ம வேர்ல்ட் அளவிலேயே வந்து அதிகமான போரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும், கோல்டு வாரா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா சைடு அதாவது நம்ம இந்தியா சைடு இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து வார் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இப்ப சவுதி அரேபியா வந்து பெட்ரோல் விலைய வந்து நாங்க கம்மி பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்து குடுத்துருக்காங்க. ஏன்னா, அத விட கம்மியா தான் அவங்க குடுத்தாகணும். வேற வழி இல்ல. அதே ரேட்டுக்கோ இல்ல அத விட அதிகமாவோ வாங்குனாங்கன்னா, யாரும் வந்து எந்த நாடும் வந்து சவுதி அரேபியா கிட்ட வாங்க மாட்டாங்க. அதனால இந்தியா மட்டும் இல்லாம, ஆசியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வந்து விலைவாசிய வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட $0.32 அளவுக்கு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க.